ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பால் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்நாக் ரெசிப்பியாக நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது ஹெல்த்தியானது. அதாவது குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ சத்தானதுங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம உளுந்தில் வச்சு தான் செய்ய போகிறோம். அதுவும் இல்லாமல் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஹெல்த்தி. எல்லாருமே சாப்பிட்லாம். வாங்க, இந்த பால் பணியாரம் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு மெஷரிங் கப்பில் அரை கப் எடுத்திருக்கேன். பச்சரிசி பார்த்திங்கன்னா அதே கப்லேயே அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பச்சரிசி 100 கிராம், உளுந்து 100 கிராம் ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்துட்டு நல்லா 2-3 டைம் கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 2 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது கஷ்டம்னு நினச்சிட்டு செய்யாதீங்க. இந்த பால் பணியாரம் செஞ்சு எடுத்துட்டோம்னா தேங்காய் பால் டக்குன்னு இருந்ததுன்னா நம்ம அது கூட அப்படியே கலந்து கொடுத்துடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போது 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக இருக்கும். அந்த மாதிரி அளவாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் 2 பாகமாக பிரித்து அரைச்சிக்கிறேன். இது நம்ம எடுத்துருக்கிற இந்த அளவுகள் பார்த்திங்கன்னா 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதே மாதிரி இதுக்கு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு நல்லா பெரிய முழு தேங்காவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். எப்படி அரைக்கணும்னு கேட்டிங்கன்னா நல்லா நைஸாக இருக்கணும். கொஞ்சம் கூட குருணை எதுவும் இருக்கக்கூடாது. நான் அரைச்சதுக்கப்புறமா எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மீதி இருக்கிற உளுந்து அரிசியும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரம் நீங்கள் அரிசி உளுந்து ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போது எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு நான் அரைச்சிருக்கேன். இந்த திக்னஸில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரியே இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல, தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்க்காமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். குருணை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ நம்ம சூப்பராக தயார் பண்ணிட்டோம். கூடவே இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம ஸ்வீட் சேர்த்து சாப்பிட போகிறோம். அதனால் உப்போட சுவை இருந்ததுன்னா திகட்டாமல் இருக்கும். நல்லா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான். இது அப்படி இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த அரிசி உளுந்து இதே அளவுகள் போட்டு நீங்கள் தேன் மிட்டாய் கூட இதே மாதிரி செய்யலாம். மீதி மாவு இருந்தால் அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஆயில் ரொம்ப அப்படியே புகை வர அளவுக்கு சூடு பண்ணக்கூடாது. நல்லா ஒரு ட்ராப் விட்டு பாருங்கள். அது மேலே எலும்பி வரும்போது அவ்வளோதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இப்படி ஊற்றிக்கோங்க. அதுவே நல்லா உருண்டை வடிவத்தில் வந்துடும். இல்லைனா கையில் கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி அதிகமானாலும் நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா அரிசி உளுந்து சரிசமமாக போட்டிருக்கிறதுனால எண்ணெய் அதிகமாக இழுக்காது. மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க வேண்டாம், உள்ளெல்லாம் வேகாமல் போயிடும். அதனால அவ்வளோதாங்க. சூப்பராக நமக்கு வெந்து வந்துருச்சு. இன்னும் லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். மீதி இருக்கிறது இதே மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த வெறுமனே இந்த பால் பணியாரம் மட்டும் வச்சுட்டு கார சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். மீதி இருக்கிற மாவே இதே போல் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டியாக வேணும்னா ஒரு குட்டி ஸ்பூன் எடுத்துகிட்டுக்கோங்க. அந்த டீஸ்பூனில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஊற்றினீங்கனாலும் ரொம்ப சின்ன பாலாக கிடைக்கும். பெருசாக இருந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல, ரொம்ப நல்லா தான் இருக்கும். டேஸ்ட்லாம் மாறாது. அவ்வளோதாங்க. எல்லா பணியாரமும் நம்ம செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் தயார் பண்ணிடலாம். நாங்கள் ஸ்வீட் அதிகம் சாப்பிட்றதில்ல அப்படின்றதுனால நான் தம்பிக்கு, அதாவது என்னோடய குழந்தைக்கு மட்டும் சும்மா கொஞ்சமாக அவனுக்கும் எனக்கு மட்டும் பால் எடுத்துக்கிறேன். ஒரு அரை மூடி துருவின தேங்காவில் எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்றதுனால ஒரு 4-5 ஏலக்காய் போட்டு வெதுவெதுப்பான தண்ணி, நல்லா சுத்தமான குடிக்கிற தண்ணி தான் ஊற்றி எடுக்கணும். வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கோங்க.
இப்போ நீங்கள் ஃபேமிலி இப்போ 5 பேர் சாப்பிட்லாம் நம்ம இப்போ எடுத்த அளவுக்கு. அது அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு தேங்காய் முழு தேங்காய் துருவி நல்லா வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி ஏலக்காய் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சல்லடை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா கை வச்சு நம்ம புழிஞ்சோம்னா ஈஸியாக நமக்கு பால் வந்துடும். அதே மாதிரி இந்த பால் பணியாரம் செய்யும்போது தேங்காய் பால் வந்து திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். தண்ணி வந்து நிறையா விடாமல் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து பால் கடையில் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். சாப்பிட்றதுக்கு அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம இந்த பணியாரம் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை ஊற வச்சிங்கன்னா அப்படியே சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு ஊறி வந்துடும். சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக எல்லாருமே இந்த பால் பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு எந்த பாத்திரத்தில் கொடுப்பீங்களோ அதில் நல்லா தாராளமாக இந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு இந்த பணியாரமும் போட்டு மேலே கொஞ்சமாக நட்ஸ் வந்து தூவி கொடுங்க. நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சர்க்கரை பிடிக்கலைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சுவையான பால் பணியாரம் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.